காட்டுக்குள்ள சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணோட வழக்குல போலீசார் அந்த பெண்ணின் மகள் மற்றும் மருமகனை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. சொத்துக்காக பெற்ற தாயை திட்டம் போட்டு கொன்ற மகளின் மாஸ்டர் பிளான் இது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதியில் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக வந்த தகவல் அன்று ஊரையே நடுநடுங்க வைத்தது. தலையில் இரத்த காயங்களுடன் ஆடைகள் களைந்து அலங்கோலமாக கிடந்த அந்த சடலத்தை பார்த்தவுடனே நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை என்று போலீசாருக்கு தெரிந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதியில் உள்ள நடுக்குப்பம் என்ற கிராமத்தை சேர்ந்த சின்னக்காளி. 45 வயதாகிறது. கணவரை இழந்த சின்னக்காளிக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் திருமணமானவர்கள். இதில் இளைய மகள் கீதா அவரது கணவர் சிதம்பரம் மற்றும் 2 பிள்ளைகளோடு தாய் வீட்டிலேயே வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று காலை அக்கம் பக்கத்தினரிடம் தாயை காணவில்லை என கூறி சோகமான முகத்துடன் சின்னக்காளியை தேடியிருக்கிறார். அப்போதுதான் சின்னக்காளி காட்டிற்குள் சடலமாக கிடப்பதாக தகவல் ஊருக்குள் பரவி இருக்கிறது. இதனை கேட்டு கண்ணீர் வடித்து அழுது புலம்பி இருக்கிறார் கீதா. சடலம் கிடந்த கோலம் சின்னக்காளி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற பிம்பத்தை உருவாக்கியது. உடனே சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அங்கே கிடந்த ஒரு கைக்குட்டையை வைத்து சோதித்ததில் அது சின்னக்காளியின் கள்ளக்காதலனுடையது என்று தெரிந்தது. உடனே அந்த நபரை போலீசார் அழைத்து விசாரித்தனர். ஆனால் அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்தது. இதனையடுத்து சின்னக்காளியின் உடற்கூராய்வு அறிக்கை அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு எந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாகவில்லை என்று உறுதி செய்தது. இதனிடையே சின்னக்காளியுடன் வசித்து வந்த இளைய மகள் கீதாவின் ஓவர் ஆக்டிங்கும் அவரது கணவர் சிதம்பரத்தின் உடலில் ஆங்காங்கே இருந்த கீறல் காயங்களும் போலீசாருக்கு சந்தேகத்தை எழுப்பியது. உடனே இருவரையும் போலீசார் தனித்தனியே விசாரித்தனர். அதில்தான் சொத்துக்காக பெற்ற மகளும் மருமகனும் சேர்ந்து சின்னக்காளியை கொன்ற பயங்கரம் அம்பலமானது. ஆம், சமீபத்தில் சின்னக்காளிக்கு வனத்துறை சார்பாக 6 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தை தனது பெயரில் எழுதி கொடுக்க வேண்டும் என கீதா கேட்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே கீதாவின் பெயரில் ஒரு சொத்தை எழுதி வைத்ததால் வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட நிலத்தை எழுதி வைக்க மறுத்திருக்கிறார் சின்னக்காளி. மாறாக அந்த நிலத்தை கள்ளக்காதலனுக்கு கொடுக்க போவதாக கூறியிருக்கிறார். இதனால் கடுப்பான கீதா, நான் தான் உன்னை பார்த்து கொள்கிறேன், அவன் பெயரில் ஏன் சொத்தை எழுதி வைக்க வேண்டும் என கேட்டு கடந்த வாரம் சண்டை போட்டுள்ளார். இதனால் சொத்தில் மூத்த மகளுக்கும் பங்கு இருக்கிறது, எனவே நான் உயிரோடு இருக்கும் வரை நிலத்தை எழுதி வைக்க மாட்டேன் என கராராக கூறியிருக்கிறார் சின்னக்காளி. இந்த வார்த்தைகள் கீதாவின் மனதில் அந்த கொடூர எண்ணத்தை விதைத்திருக்கிறது. நீ இருந்தால்தானே சொத்தை தரமாட்ட, உன்னை கொன்றுவிட்டு சொத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன் என எண்ணி பெற்ற தாயை போட்டு தள்ள தனது கணவருடன் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உன் மருமக எங்கேயோ போயிருக்காங்க, வா போய் தேடலாம் என்று கூறி கீதா தனது தாய் சின்னக்காளியை வீட்டின் அருகே உள்ள காட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளார். இதனை அறியாத சின்னக்காளிக்கு காட்டிற்குள் காத்திருந்தது பேரதிர்ச்சி. அங்கே ஏற்கனவே மறைந்திருந்த சிதம்பரம் சின்னக்காளியிடம் சொத்து குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அது இருவருக்கும் இடையே தகராறில் முடிந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த கீதா தாய் சின்னக்காளியின் கையை பிடித்துக் கொள்ள மருமகன் சிதம்பரம் கல்லால் மாமியாரின் தலையில் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் சின்னக்காளி துடிதுடித்து இறப்பதை இருவரும் ரசித்து பார்த்திருக்கிறார்கள். பின் சின்னக்காளி அணிந்திருந்த ஆடைகளை களைத்துவிட்டு சம்பவ இடத்தில் பூ, கர்ச்சிஃப் போட்டு சின்னக்காளியை அவரது கள்ளக்காதலன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று போட்டதை போல சித்தரித்துள்ளனர். அமைதியாக வீட்டிற்கு வந்த இருவரும் விடியற்காலை ஒன்றும் தெரியாதது போல தாயின் சடலத்தை பார்த்து நீலி கண்ணீர் விட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
விசாரணை முடிவில் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் மருமகன் சிதம்பரத்தை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று மாமியாரை எப்படி கொலை செய்தாய், எங்கு செய்தாய் என டெமோ காட்ட சொல்லியிருக்கிறார்கள். இதனையடுத்து சொத்துக்காக பெற்ற தாயை கொன்ற மகள் கீதா, மருமகன் சிதம்பரம் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கீதாவை வேலூர் பெண்கள் மத்திய சிறையிலும் சிதம்பரத்தை ஆண்கள் மத்திய சிறையிலும் அடைத்தனர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.